நல்லா தாபாவில் கிடைக்கிற மாதிரியே சேமியா பால் பாயாசம் நல்லா க்ரீமியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே இது கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த முந்திரியும் திராட்சையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வறுத்ததுமே. நான் இதுலேயே சேமியாவையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் கலராக இருக்கிற சேமியா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த நெய் கூடயே. இப்போ நான் அணில் சேமியா தான் எடுத்திருந்தேன். 1.5 கப் ஆஃப் சேமியா எடுத்திருக்காங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்ததுமே நம்ம தண்ணி ஒரு 2 கப் ஆஃப் நல்லா சேமியா மூழ்கிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சேமியா வெந்ததுமே தான் பால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போது சேமியா வெந்ததுமே அந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தாபாவில் கிடைக்கிற மாதிரியே பாயாசம் ரெடிங்க. ஆக்சுவலி தாபாவில் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு சூடாக தராமல் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பர்ஃபெக்டாக தாபாவில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டாடா.